ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் இருந்து விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் நான் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ கொடுக்கல அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். ஏன் வீடியோ வரதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிடெண்ட் எனக்கு ரீசண்டாக. ஸோ கொஞ்சம் மேஜர் தான், அதனால் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படி இருந்துட்டேன். பட் இப்போது பெட்டர், மச் பெட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாகவே இருங்க. அதனால தான் நான் என்னால் சரியாக வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் இயர் ஆஃப்டர் நான் ரெகுலராக கொடுக்குறேன். ரியலி வெரி சாரி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்டிபிசி ப்ரீ 2021 இப்போ நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அதோட பெஸ்ட்டு கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணலாம் ஒரு சீரீஸ் மாதிரி அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு டவுட்டில் இருப்பீங்க, என்னென்னா என்டிபிசி மெயின்ஸ் எப்போ, ரிசல்ட் எப்போ, இல்லை குரூப் டி எப்போ, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லையே ப்ரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அதுதான் வரும். ஸோ அஃபிஷியலாக எந்த அப்டேட்டுமே வரல, பட் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா டிசம்பர் 2nd வீக்கில், ஓகேவா, டிசம்பர் 2nd வீக்கில் கூட ரிசல்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் அஃபிஷியல் இல்லை, ஜஸ்ட் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா சில சமயம் நம்ம யோசிக்கிறதும் ராங்காக போகுது. எஸ்எஸ்சிலையாவது கரெக்டாக அப்டேட்ஸ் தராங்க, பட் ஆர்ஆர்பியில் எதுவும் அவங்க தரதில்லை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் விஷயம். பட் என்டிபிசி அண்ட் குரூப் டி ரெண்டுமே நடக்கும். கன்சிஸ்டன்சியோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க, எக்ஸாம் பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும். ஸோ படிக்கிறத மட்டும் யாரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், நடந்து முடிஞ்ச என்டிபிசியில் கேட்கப்பட்டது 1/4. த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஸ்டிக் தட் கேன் பி கெப்ட் இன் ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆஃப் டைமென்ஷன். அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா கியூபாய்டு இல்லையா, ஒரு கன செவ்வகத்தை குறிக்குது இல்லை, கியூபாய்டை. ஸோ அதனால தான் நான் இங்கே கியூபாய்டு கொண்டு வந்திருக்கேன். ட்ராயிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அண்ட் விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கான ஆன்சரும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்டிக், அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே அதிகபட்சமாக எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டிக், ஒரு குச்சியை கனெக்ட் பண்ண முடியும், உள்ள ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்டிக் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்டிக் அப்படின்னா இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் போகலாம் இல்லையா. ஸோ இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் அந்த ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதுதான் மேக்ஸிமம் ஸ்டிக்காக இருக்கும் இல்லையா, மேக்ஸிமம் சைஸ் இருக்கும் அந்த ஸ்டிக்கு. இங்கே நான் அந்த ஸ்டிக்கை வச்சாலும் இங்கே நான் அந்த ஸ்டிக்கை வச்சாலும் எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டாக தான் இருக்கும், சின்ன ஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த ஸ்டிக்கு போகணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னா எனக்கு இந்த அளவு தெரியணும். பட் இந்த அளவு கொடுத்துட்டாங்க 3, இந்த அளவு கொடுத்துட்டாங்க 4, லென்த்து பிரெத்து ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 5. ஓகேவா, பட் இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு போகும்போது எனக்கு இதுவும் இதுவும் இருக்குது. பட் இந்த அளவு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் இல்லையா, ட்ராயிங். அதனால தான் நான் ட்ராயிங் கொண்டு வந்திருக்கேன். நல்லா கவனிங்க, எனக்கு இதுவும் தெரியுது, பட் இது எனக்கு தெரியணும். இது எனக்கு தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், ஹைபாட்டனியஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இங்கே ஆல்ரெடி ட்ரிப்ளேட் படி இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது என்ன 5. ஸோ இது எனக்கு தெரிஞ்சாதான் இது எனக்கு தெரியுது, அப்போ தான் என்னால் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை மட்டும். இப்போ இதை மட்டும் நான் வெளியே எடுத்து வரைகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது எனக்கு 5, இது எனக்கு 5. அப்போ இதுதான் அன்னோன் வேல்யூ. பைத்தாகரஸ் தியரம் படி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபிசின்னு வைங்களேன். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அதை நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ இது 25 + 25 என்ன, √50 தான் எனக்கு எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 25 எப்படி நீங்கள் பிரித்து எழுதலாம்னா 50 எப்படி பிரித்து எழுதலாம்னா 25 × 2. ஸோ 25 வெளியே வரும்போது 5√2 ஆகிடும். 5√2 சென்டிமீட்டர் எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். கொஷினில் ஒன்றுமே கிடையாது, பார்த்ததுமே 5√2 நீங்கள் டிக் பண்ணலாம். பட் என்னென்னா இந்த லென்த்து இந்த பிரெத் எனக்கு தெரியுது, பட் கண்டிப்பாக எனக்கு இது தெரிஞ்சாகணும். இது தெரிஞ்சாதான் இந்த அளவும் வச்சு என்னால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன், 5√2 எனக்கான ஆன்சராக வருது. ஓகேவா, ஸோ கொஷினில் ஒன்றுமே இல்லை, விஷுவலைஸ் பண்ணணும் நீங்கள், அவ்வளோதான். In a party, the ratio of men to women is 4:3. If there are 84 men in party, then find how many women are at the party. ஸோ ஒரு பார்ட்டியில் ஆணும் பெண்ணும் இருக்காங்க, 4:3 அப்படிங்கிற விகிதத்தில். அதில் 84 பேர் ஆண் அப்படின்னா உமன் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ
இந்த 4 தான் இந்த 84 கொடுக்குது இல்லையா. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, இன்டூ 21 பண்ணியிருக்காங்க. அதே இன்டூ 21 இந்த 3ல் பண்ணுங்கள், 63 ஆப்ஷன் பி. ஸோ கொஷினில் ஒன்றுமே இல்லை, வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் சால்வ் பண்ணுற ஒரு கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், in the given figure if the area of shaded region is equal to 70% of the total area of circle then find the measure of x degree. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிழல் அடிக்கப்பட்ட பகுதி வந்து 70% அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த நிழல் இல்லாத பகுதி இந்த எக்ஸ் டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு சர்க்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 100%ன்னு சொல்லுவோம் இல்லையா. மொத்தமாக ஒரு சர்க்கிளை 100%ன்னு சொல்லுவோம். அண்ட் அதோட ஆங்கிளோட வேல்யூ என்னன்னா 360 டிகிரிஸ். அதில் 70% போயிடுது. அப்போ மீதி இருக்கிறது என்ன, 30%. ஸோ 360 டிகிரி தான் 100%. அப்போ 30% என்ன, 36 into 3 which is 108 டிகிரி. ஆப்ஷன் ஏல இருக்குது. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் இஸ் 56. ஸோ கூட்டுத்தொகை, சன்னும் ஃபாதரோட சம் கூட்டுத்தொகை என்னன்னா 56. ஓகேவா. 7 years ago. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி அகோ. அப்போ இது என்னவா இருக்கும், ப்ரெசண்ட். ஓகேவா. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 7 years. பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே சால்வ் பண்ணுற ஒரு கொஷின் தான் பார்க்கலாம். 7 years ago the father was 5 times as old as the son. ஸோ இவர் ஃபாதரு, இது சன்னு நான் எடுத்துட்டேன்னா, ஃபாதர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி 5 மடங்கு அப்படிங்கிறாங்க சன்னை விட. ஓகே. வாட் இஸ் த பர்சன்டேஜ், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி விகிதம் என்ன, 5:1. கூட்டுத்தொகை என்ன, 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 6. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் வந்து 56 அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அது வந்து ப்ரெசண்ட்டில் அவங்களோட சம் 56. எதுவுமே கொடுக்கலன்னா அது ப்ரெசண்ட் தான். ஓகேவா. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும், அப்பாவுக்கு 7 வயசு கம்மியாக இருக்கும், பையனுக்கும் 7 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ இதில் நான் 14 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 42 வரும் இல்லையா. அந்த 42 தான் இது 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கூட்டுத்தொகை. ஸோ ரேஷியோவில் அவங்களோட கூட்டுத்தொகை எனக்கு 6, ஒரிஜினல் வேல்யூ எனக்கு 42. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டூ 7 பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதே இன்டூ 7 இங்கே பண்ணிங்கன்னா 35, அதே இன்டூ 7 இங்கே பண்ணிங்கன்னா 7. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் வரணும், அப்போ தான் எனக்கு தற்போதைய வயது என்ன அப்படின்னு தெரியும். ஸோ ரெண்டுத்துலேயும் 7 கூட்டுங்க, இங்கே 42, இங்கே 14. ஸோ 42, 14 ஆப்ஷன் டீலர். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். மைண்டில் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணணும், சம் ஆஃப் ஏஜ் 56. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்குமே 7 கம்மியாக இருந்திருக்கும். அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 42 வயசாக இருக்கும், அதாவது சம். ஓகேவா. ஸோ இவர் 5 டைம்ஸு, சன்னு 1 டைம்ஸ் அப்படின்னா 6 டைம்ஸ். இந்த 6 தான் இந்த 42னா இன்டூ 7. ஓகேவா. அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் 42 இருந்திருக்கு இல்லையா. இன்னொரு பெஸ்ட்டு மெத்தடும் இருக்குது. ப்ரெசன்டேஜை அவங்க கேட்டிருக்காங்க, ப்ரெசன்டேஜோட சம்மு கொடுத்துட்டாங்க 56. அப்போது இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு 56 வரணும் இல்லையா. ஸோ இது 44, 8 நினைக்கிறேன், சம்பா டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ 47, 9 கூட்டினீங்கன்னா இது வராது. 44, 8 கூட்டினீங்கன்னா இதுவும் வராது. 45, 11 கூட்டினீங்கன்னா 56 சான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியும். இல்லைனா இன்னொரு வேலையும் நீங்கள் பண்ணலாம், ஆப்ஷன்லேயே அடிக்கலாம். ஸோ பை ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஆட் பண்ணால் 56 வரல. ஓகேவா. அடுத்து வந்து இங்கே 45, 11 இருக்குது, இங்கே 42, 14 இருக்குது இல்லையா. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்து 5 மடங்கு சன்னை விட. அப்போ ரெண்டுத்துலேயும் 7 மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 38, இங்கே 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. ஸோ 38, 4, 5 மடங்கு 1 மடங்காக இருக்கா, இல்லவே இல்லை. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து வித்தின் 5 to 10 செகண்ட்ஸில் பார்த்துட்டோம் அடிக்கலாம், இல்லை நார்மல் மெத்தடும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ ஸ்பியர் ஆஃப் diameter 12 cm is melt and cast into a higher cylindrical cone, higher circular cone. Next question பாருங்க. A sphere of diameter 12 cm is melted and cast into a high circular cone. அதாவது ஐலாம் வேண்டாம், சர்க்குலர் கோன். ஓகே, ஆர் கோன்னு கூட எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ட்விஸ்ட்டு தான். whose base diameter is 8 cm. Find the height of the cone.
ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி மென்சுரேஷனில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மெல்ட் பண்ணி காஸ்ட் பண்ணி இன்னொரு ஷேப்பாக மாற்றுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் சேம் ஷேப்பாக டிஃப்ரெண்ட் ஷேப்பான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் ஷேப் தான். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப். ஸ்பியரோட டயமீட்டர் என்ன 12 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன 6 இல்லையா? ரேடியஸ், அதாவது ஸ்பியரோட ரேடியஸ் 6. தென் கோனா பண்ணுறாங்க, அந்த கோனோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 4 இல்லையா? ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மெல்ட் பண்ணி உருக்கி வேற ஒரு ஷேப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூம் தான் அதில் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டியது. தென் எந்த வேஸ்டேஜும் இல்லை அப்படின்னா இந்த வால்யூமும் இந்த வால்யூமும் சேமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் என்னோட மென்சுரேஷன்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்பியரோட வால்யூமும் கோனோட வால்யூமும் எனக்கு சேம். இதனோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 πr³ அண்ட் கோனோட வால்யூமோட ஃபார்முலா என்னன்னா 1/3 πr²h. ஸோ இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. தென் நான் நார்மல் இது நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அப்போது 4 × 6³ is equal to r² என்ன 4² × h. ஸோ இந்த ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல். 6³ பண்ணிங்கன்னா என்ன 216. 216/4 நாம் பண்ணணும், அப்போ தான் எனக்கு h கிடைக்கும். ஸோ 5s are and 9s are, 5s are and 4s are, sorry. ஸோ 54 எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இது வந்து நான் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணியே போட்டேன் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட்லேயே இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சேம் ஷேப்பாக டிஃப்ரெண்ட் ஷேப்பாக அப்படிங்கிறது வந்து மைண்டில் எனக்கு யோசிச்சிருவேன் நான். ஸோ எனக்கு வந்து இங்கே ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? இங்கே 4/3 πr³ அங்கே 1/3 πr²h. ஸோ எனிவே எனக்கு பையும் கேன்சல் ஆயிரும், பேஸில் 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும்னா 4r³ அங்கே எனக்கு என்ன இருக்கும்னா r²h. 4r³ r²h இல்லையா? அப்போ 4 × 216 இங்கே r²h இருக்கும். r²hனா இங்கே வந்து 4² × h இருக்கும். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் போதும். ஸோ இந்த ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல், இந்த 4 அப்படிங்க 54 எடுத்துட்டேன்னா h எனக்கு 54 அப்படின்னு நான் சால்வ் பண்ணிடுவேன் செகண்ட்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The LCM of two numbers is 1326 and their HCF is 3. If the difference of numbers is 27, then find the sum of numbers. ஓகே, ஸோ ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக, ஏன் எதுக்கு அப்படின்னு. பொதுவாக எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது ரெண்டு நம்பர் இருக்குன்னா 1 × 2 அது கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நான் இந்த 1326 × 3 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நான் இந்த ரெண்டு நம்பரை என்னென்னு எடுக்கிறேன், எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, அது என்ன 27. ஓகேவா? ரைட். இப்போ இதிலேருந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா சம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் என்னமோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் தான் கேட்டிருக்காங்க. பட் இது என்ன கான்செப்டில் கொஸ்டின் இதுக்கப்புறம் போகுது அப்படின்னா அல்ஜிப்ரா. ஸோ அந்த கோர்ஸில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அல்ஜிப்ராவோட ஒரு பேசிக்கான ஃபார்முலா தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ இங்கே தெரியும் 27² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே 4ab கொடுக்குது. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன 1326 × 3. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 4 × 3978 வரும். ஒன்றும் இல்லை, இதை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 27² இங்கே அனுப்பிச்சிட்டிங்கன்னா 27² ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதுதான் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரை தருது. தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்ன 4 × 3978. ஸோ 2 ரிமைனிங் 3 1 ரிமைனிங் 3 9 ரிமைனிங் 3 வரும் 15 9 12 ப்ளஸ் 27² என்ன எல்லாருக்குமே தெரியும் 729. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்னா
1 remaining 1 4 6 6 1. ஸோ 16641. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா √16641. சப்போஸ் √16641 என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். ஆப்ஷனில் ஒரு டைப்பிங் மிஸ்டேக் தான் இது. 129 125 140 170 யூனிட் டிஜிட்டே எடுங்க. ஸோ 9 × 9 நான் பண்ணும்போது தான் எனக்கு லாஸ்ட்டில் 1 வரும். ஸோ எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னோட வேல்யூ 129. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குவாலிட்டி கொஸ்டின் என்டிபிசியில் கேட்டிருக்காங்க உங்களோட ப்ரீல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மச் எக்ஸ்பெக்டட் மெயின்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்? ஸோ கொஸ்டினில் ஒன்றுமே இல்லை, கான்செப்டில் கிளாரிட்டி இருந்தால் டைரக்ட் ஃபார்முலாவை அப்படியே அவங்க வந்து மாற்றி போட்டிருக்காங்க. அதாவது மாற்றினா அங்கே கேட்கப்பட்ட வேல்யூஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி. இதில் உங்களோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா √2:2 தான். ஸோ நான் ஒன்ஸ் சொல்லிட்டேன்னா இவ்வளோ தானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A². ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? πr² இல்லையா? அப்போ எனக்கு ஏ தெரியணும்னா √πr² இல்லையா? πr² √πr² வரும். ஓகே, அப்போது அவங்க கேட்குறது என்ன? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் டு த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னா 2πr இஸ் டு பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன? 4a. ஓகே, ரைட். இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு r தான் இருக்கும், இந்த பை வந்து ரூட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அப்போ நான் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? 2πr இருக்கிற இடத்துல 2πr அப்படியே இருக்கட்டும். 4a இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதலாம்? r × π அப்படின்னு எழுதலாம் இல்லையா? r × √πன்னு எழுதலாம். ஸோ இந்த ஆருக்கு இந்த r கேன்சல், இந்த 2's r. ஸோ π/2√π வரும் எனக்கு இல்லையா? π/2√π வரும். அண்ட் பொதுவாகவே நான் சொல்லியிருப்பேன் டினாமினேட்டரில் எனக்கு ரூட் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே √π இங்கே பண்ணுறேன்னா √π × √π π ஆயிரும். 2π/π√π. ஸோ இதுக்கு இது அப்படியே கேன்சல். √π/2 எனக்கான ஆன்சராக வரும் ஆப்ஷன் பி. ஸோ இதை வந்து ஒரு டீட்டெயில்டாக போடணுன்னாலும் நீங்கள் போடலாம், டீட்டெயில் சொல்யூஷனும் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா டைரக்ட் ஃபார்முலாவை அந்த ஓரியன்டேஷன் மாற்றி கேன்சல் பண்ணி போட்டிருக்காங்க, அந்த மாதிரியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ மேன் டிரைவ்ஸ் இஸ் ஸ்கூட்டர் அட் 45 km/h, he reached the destination 10 minutes late. If he drives at 60 km/h, then he reached his destination only by 5 minutes late. Only 5 minutes late. In how many minutes should the person complete the journey to reach the destination? Exactly on time. So one of the quality question, ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து 10 அப்படின்னு மார்க் பண்ணிடுவீங்க. பட் கொஸ்டின் வந்து ரொம்ப குவாலிட்டி, எஸ்எஸ்சி லெவலில் இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து 45 km/h ஸ்கூட்டரில் போகிறாரு அப்படின்னா அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போகிறாரு. பட் அவர் 60 km/h ஸ்பீடில் போனார்னா அவர் 5 நிமிஷம் தான் லேட்டாக போகிறாரு. ஏன் காரணம் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதால். சரியா? அப்போது கரெக்டாக போகிறாரு அப்படின்னா அவர் எத்தனை நிமிஷத்தில் போவார்? ஹவு மெனி மினிட்ஸ், அதாவது டைம், அவர் என்ன டைமுக்கு போய் கரெக்டாக ரீச் ஆகிறாருன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இங்கே டைமுங்கிறது தெரியல இல்லையா? டைமுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, இந்த டைமே 10 நிமிஷம் லேட் ஆகுது. ஸோ 10 நிமிஷம் இந்த டைமில் இருந்தே அவர் அதிகமாக எடுத்துக்கிறாரு. எப்போ? 45 km/h ஸ்பீடில் அவர் போகும்போது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைமே 5 நிமிஷம் அவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு. அது எப்போ? அவர் 60 km/h ஸ்பீடில் போகும்போது. ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்பீடு, இது என்ன அவர் எடுத்துக்கிற டைம். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா இல்லையா? ஆமாம். ஏன்னா கரெக்ட் டைம்லேருந்து எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எடுத்துக்கிறாரு, கரெக்ட் டைம்லேருந்து எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. ஸ்பீடு வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ நான் இதை இங்கேயே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 15 3s 15 4s. ஓகே, ஸோ t+10 இங்கே இருக்கட்டும், t+5 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இந்த 4 அப்படிங்க இருக்கும், இந்த 3 அப்படிங்க இல்லையா?
ஓகே, அப்போது 3t + 10 30, சாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு 4t + 20 இல்லையா? அப்போது டீயோட வேல்யூ எனக்கு என்ன 10 வருமா? அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே 10ன்னு போட்டேன். ஒன்றுமே இல்லை, அவர் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் 10 நிமிஷம் லேட்டாக போகிறாரு. ஸோ 60 km/h ஸ்பீடில் போனாலும் 5 நிமிஷம் லேட்டாக போகிறாரு இல்லையா? ரெண்டுமே எனக்கு கண்டிஷன் என்னமோ ஈக்குவல் தான். ரெண்டுமே அவர் எதனால் பண்ணுறாரு? ரெண்டுமே அவர் ஏதோ ஒரு டைமுக்கு ஆனால் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ்க்கு போகிறார் இல்லையா? கரெக்டாக ஒரு ஆஃபீஸ்க்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ போகிறாரு அப்படிங்கும்போது எனக்கு இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் பண்ணனா எனக்கு டேரக்ட் ஆன்சர் அப்படியே கிடச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A can do a piece of work in 16 days and B can do the whole work alone in 12 days. Together with C they can complete the work in 3 days. In how many days? C. ஓகே, A மட்டும் தனியாக 16 நாள், B மட்டும் தனியாக 12 நாள். 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா டுகெதர் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது C மட்டும் தனியாக எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நார்மல் மெத்தட் உங்களுக்கே தெரியும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 வரும். ஸோ 3 சார் 4 சார் அண்ட் 16 சார். ஓகே, அப்போது எனக்கான எஃபிஷியன்சி என்ன? ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 4. ஸோ டோட்டல் பண்ணனா 7. ஏபிசி 3 பேரோட எஃபிஷியன்சியுமே இருக்குது. ஏபியோட எஃபிஷியன்சி 7னா அப்போ சியோட எஃபிஷியன்சி மட்டும் என்ன? 9. ஸோ டோட்டல் ஒர்க்கு 48. இவர் 9 எஃபிஷியன்சியில் பண்ணுறாருனா 9 5 are 45, ரிமைனிங் 3/9. அதை கேன்சல் பண்ணனா 1/3. 5 1/3 ஆப்ஷன் பில. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். A man drives 300 kilometers from A to B in 3 hours 20 minutes. ஸோ இந்த மினிட்ஸில் வேணாம், இதையும் ஹவர்ஸ்லேயே மாற்றிக்கோங்க. ஹவர்ஸில் மாற்றினீங்கன்னா 20 minutesங்கிறது 20/60 போட்டோன்னா 1/3. 3 1/3 நான் என்னன்னு சொல்லலாம்? 10/3 hours. ஸோ 300 kilometers 10/3 ஹவர்ஸில் வந்து போகிறார். ஈ ரிட்டர்ன்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ். ரிட்டர்ன் வரும்போதும் சேம் டிஸ்டன்ஸ், அதே 300 கிலோமீட்டர் தான். பட் 4 hours 10 minutesல வராரு. 4 hours 10 minutes நம்ம என்னன்னு சொல்லலாம்? 4 1/6. ஸோ அதை நான் சால்வ் பண்ணனா 25/6 hours. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா கொஷின் இன்னும் பெருசாகிடும். த ஆவரேஜ் ஸ்பீட் ஃப்ரம் A to B exceeds the average speed for the entire trip by how many kilometers அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் கொஷின் தான் இதுவும் எஸ்எஸ்சி லெவல் கொஷின் தான். ஓகே, ஸோ ஏதோ ஒரு தூரம் இருக்குங்க, ரைட்டா? A to B இருக்குது. அவர் வந்து ஏலேருந்து பிக்கு போகும்போது அதே 300 கிலோமீட்டர் தான் போகிறாரு. அதே மாதிரி பியிலேருந்து ஏக்கு வரும்போது அதே 300 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த இடத்துல என்ன? டிஸ்டன்ஸ் வந்து சேம், ஆனால் போகும்போது ஒரு ஸ்பீட்லேயும் வரும்போது ஒரு ஸ்பீட்லேயும் போகிறாரு. அதை தான் இவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு போகும்போது அவர் என்ன ஸ்பீடில் போனாரோ, பியிலேருந்து ஏக்கு வரும்போது அதை விட எவ்வளோ ஸ்பீடு அதிகமாக போயிருக்காரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், ரைட்டா? எக்ஸிட்ஸ், அதாவது எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்போலாம் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2xy/x + y. ஏன் இங்கே 2xy கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது வந்து 300. ஒரு தடவை ஒரு போல் ரிட்டர்ன் வேறு வந்திருக்காரு. அப்போனா இந்த இடத்துல 600 கொண்டு வரணும். 600 டிவைடட் பை x + y. அதாவது அவர் போகும்போது எடுத்துக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு சொல்லுவோம். ஸோ போகும்போது அவர் எடுத்துக்கிறது என்ன? 10/3 hours. வரும்போது அவர் எடுத்துக்கிறது 25/6. ஸோ இங்கே 6 இருக்குது. டினாமினேட்டரை நான் சேம் பண்ணனா எனக்கான கொஷின் ரொம்ப ஈஸியாக மாறிடும். அப்போ நான் இதை சேம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கேயும் × 2 இங்கேயும் × 2. இங்கே × 2 பண்ணனா 20, இந்த இடத்துல 6ஆக மாறிடும். அப்போது கீழே என்ன வரும் எனக்கு? 45/6. ஸோ 600/45/6. இந்த 6 இங்கே போகும்போது × 6/45 ஆயிரும். ஸோ இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணலாம். 15 × 40, 15 × 3 சார், அண்ட் தென் 3 1s are 3 2s are. ஸோ 40 × 2 என்ன? எனக்கு 80 km/h. இந்த 80 km/h என்ன? ஆவரேஜ் ஸ்பீட், மொத்தமான ஆவரேஜ் ஸ்பீட். ஆனால் அவங்க இங்கே கேட்குறது என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் ஃப்ரம் A to B. A to B போகும்போது அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. A to B போகும்போது அவரோட ஸ்பீட் என்ன? 300. டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தானே. அப்போது ஈக்குவல் டு 300 × 3/10 மாறிடும். 0க்கு 0 கேன்சல். 3 × 30 என்ன? 90. அப்போ அவர் போகும்போது 90 km/h போயிருக்காரு, வரும்போது 80, மொத்தமாக 80 km/h. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 10 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ
சூப்பரான ஒரு கொஷின். நீங்கள் வந்து என்டிபிசி சிபிடி 1 நல்லா பண்ணியிருக்கீங்க, சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலில் இருக்கும் மெயின்ஸ்க்கு. இல்லை அவங்க அதிகமாக ரொம்ப உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் அதிகப்படுத்தணும் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் லெவலில் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மூமெண்ட்டில், எந்த அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டியில் பார்க்கும்போது அது கரெக்டு தான். டில் நவ் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ரொம்ப மாதமாக நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க எந்த அப்டேட்டுமே தரலான்னு சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்டேட்டுக்கு. பட் கண்டினியூஸாக உங்களோட ஸ்டடீஸ் இருக்கட்டும். நானும் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.